ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வண்டர்ஃபுல்லான ஒரு தியரி நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. விச் இஸ் வெரி வெரி ஏன்சியன்ட் தியரி. ஓகே, இது வந்து நீங்கள் க்ரொனாலஜிக்கல் ஆர்டர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா விச் வில் பி த ஃபர்ஸ்ட் எவர் தியரி டு ஆர்டர். ஓகே, ஸோ ஆனிமிசம் இதுதான் வந்து அந்த தியரி ஆனிமிசம். ஓகே, இது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா it depicts exactly Indians, okay, but founded by an English people. Okay, ஒரு இந்தியன் பற்றி அப்படியே எக்ஸாக்டாக சொல்லுது, இந்தியனோட லைஃப் ஸ்டைல் பற்றி எக்ஸாக்டாக சொல்லுது இந்தியன் ஹிந்துயிசம். ஓகே, அதில் இன்னும் சில கேட்டகரி இருக்காங்க, எனக்கு அது பர்டிகுலராக சொல்ல தெரில, பட் அவங்கள பற்றி எக்ஸாக்டாக சொல்லுது. அண்ட் விச் வாஸ் ஃபவுண்டட் பை இங்கிலீஷ் பீப்புள், இங்கிலீஷ் மேன். ஓகே ஓகே ஸோ இது இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஜஸ்ட்டு தியரியை மட்டும் இதுதான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இந்த தியரியை ஒரு ஒர்க்கில் அப்ளை பண்ணணுன்னா அதை எப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் கைடோட, நம்ம வந்து ஏற்கனவே கைடு பார்த்துருக்கோம்ல, ஹவு டு அப்ளை தியரி கைடு. ஸோ அந்த கைடோட ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி இந்த தியரியை எப்படி அப்ளை பண்ணணும், எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஓகே so let's get into the video. Welcome to Theory and Text. Okay, so first this is let's consider this as a chapter 1. So first theory is animism. Okay, so animism அப்படின்னா என்னன்னா, it is a belief. Okay, it's the theory of belief that என்னத்தை பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, that the theory believes நேச்சுரல் திங்ஸ் பொசஸ் ஸ்பிரிட்ஸ் ஆர் லைஃப். இல்லையா, என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சுரல் திங்ஸு, இது மலையாக இருக்கலாம், காடாக இருக்கலாம், ஒரு சின்னூண்டு கல்லாக இருக்கலாம், பெரிய பாறையாக இருக்கலாம், ரிவராக இருக்கலாம், இந்த மாதிரி சம்திங் எனி நேச்சுரல் திங்ஸ் தட் பொசஸ் இல்லைனா இட் ஹேஸ் ஸ்பிரிட் ஆர் லைஃப் ஆர் சோல். ஓகே, அதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கும் ஆத்மா இருக்குது அப்படின்னு நம்புறது தான் ஆனிமிசம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஷார்ட், வெரி ஷார்ட் டெஃபினேஷன் ஆஃப் இட். ஒரு உங்களுக்கு தேரி இந்த ஸ்டோரியில் அப்ளை பண்ணலாமா, இந்த தேரி சூட் ஆகுமா அப்படிங்கும்போது நீங்கள் ஹோலாக போய் படிக்க தேவையில்லை. இந்த ஒரு ஷார்ட் கான்செப்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தேரி அதில் அப்ளை பண்ண முடியும். இல்லை இந்த ஒர்க்குக்கு செட் ஆகாதுன்றது உங்களால் பண்ண முடியும், சூஸ் பண்ண முடியும் அதுக்காக. ஓகே, வாட் இஸ் அனிமிசம்? அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அனிமிசம் இஸ் அ பிலீஃப். என்ன பிலீஃப் பண்ணுறாங்க அப்படின்னா, நேச்சுரல் திங்ஸ் எதுவாக வேணால் இருக்கலாம், ட்ரீஸாக இருக்கலாம், ரிவர், மவுண்டைன், ஆனிமல், இன்னும் வாட்டர், இது மாதிரி ஏதோ ஓசனாக இருக்கட்டும், ஸ்கை, சன்னு, இது மாதிரி எல்லாத்துக்குமே நாட் பர்டிகுலர்லி ஒன் திங் பட் எவ்ரி திங் இன் த நேச்சர். ஓகே, எல்லா நேச்சுரல் திங்ஸுக்குமே வந்து சோல் இருக்குது, ஸ்பிரிட் இருக்குது அப்படின்னு பிலீவ் பண்ணுறது தான் ஆனிமிசம். ஓகே, ஸோ இதோட பேக்ரவுண்ட் ஸ்டடீஸ் நம்ம பார்க்கலாம், இது எப்படி ஆரிஜின் ஆச்சு, யார் காயின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இதோட பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் ஏர்லியஸ்ட் வேர்ல்டு வியூவை வந்து பற்றி பேசியிருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்னென்னா, இந்த தேரி வந்து ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் வேவ்ஸ் ஆஃப் பீப்புள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட உலகத்தை சுற்றி, அப்போ நீங்கள் வந்து ஏர்லியஸ்ட்னா எப்படி வந்து நீங்கள் பார்க்கணுன்னா, ஹியூமன்ஸ் வந்து தோன்றதுக்கு முன்னாடி இந்த டார்வின்சி அந்த தேரி இருக்கும்ல, மனிதன் வந்து குரங்குலேருந்து வந்தான், அந்தளவுக்கு ஏர்லியஸ்ட்டு, எந்த கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜும் இல்லாத டைமில். ஓகே, அந்தளவுக்கு ஏர்லியஸ்ட் பீப்புள் இருக்கும்போது அவங்க வந்து இப்படி தான் இண்டிஜீனஸாக இருப்பாங்க. இண்டிஜீனஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு பர்டிகுலர் இடத்துல குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க தனியாக அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைலில், அவங்களுக்குன்னு ஒரு ஃபுட்டு ஸ்டைல், கல்ச்சர், இப்படி எல்லாமே பர்டிகுலராக தனியாக இருக்கும். அதுதான் இண்டிஜீனஸ். இப்போ அதே காட்டுக்குள்ளார வேறு ஒரு பக்கம், இப்போ ஒருத்தர் மலை பக்கம் இருக்காங்க அப்படின்னா, இன்னொருத்தர் ஒரு ரிவர் பக்கம் இருக்காங்கன்னா, இவங்க வேறு இண்டிஜீனஸ், அவங்க வேறு இண்டிஜீனஸ், அப்படி குரூப்பாக தனித்தனியாக இருப்பாங்கள்ல. ஸோ அதை தான் இண்டிஜீனஸ், ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் ட்ரைபல், அந்த சொசைட்டி, ஒரு பர்டிகுலர் சொசைட்டி, அதுதான் இண்டிஜீனஸ் பீப்புள் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணது, அவங்களோட உலகத்தை சுற்றி என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து அங்கேருந்து ஆரிஜின் ஆகுது. அதனால தான் சொன்னேன் விச் இஸ் அ வெரி வெரி ஏன்சியன்ட் தியரி. ஓகே, ஸோ இது யார் வந்து இதெல்லாம் பற்றி ஸ்டடி பண்ணாங்க அப்படின்னா, நான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு இங்கிலீஷ் மேன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட பேர் என்னென்னா எட்வர்ட் பெர்னட் டெய்லர். ஓகே, எட்வர்ட் பெர்னட் டெய்லர். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆக்சுவலி ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஓகே, ஸோ ஆந்த்ரோபாலஜிஸ்டாக இருந்து ஃபர்ஸ்ட் மேனு, ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர் ஆஃப் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட். ஓகே, யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் ஃபர்ஸ்ட் எவர் ஆந்த்ரோபாலஜிஸ்டாக இருந்து ஒரு ஆந்த்ரோபாலஜி சப்ஜெக்ட் வந்து டீச் பண்ணவர் இவர் தான். அண்ட் ஆல்சோ ஆனிமிசம், இந்த தியரி இருக்குல்ல,
இதை வந்து அதிகமாக பாப்புலரைஸ் பண்ணதும் இவர் தான். ஓகே, ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்து அந்த மாதிரி பாப்புலரைஸ் பண்ணது இவர் தான். ஓகே, ஸோ இவர் ஃபோக்கஸ் பண்ண மெயின் திங் என்னென்னா கல்ச்சுரல் கனெக்ஷன்ஸ், அதை தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி கனெக்டட் வித் ஆன்செஸ்டர்ஸ். ஓகே, ஆன்செஸ்டர்ஸ்னால் நமக்கு முன்னாடி இருந்தவங்க, அண்ட் ஆல்சோ ட்ரீம்ஸ். நம்ம இதெல்லாமே நான் இப்போ நம்மளோட இப்போ கூட நம்மளோட ரொட்டீனில் இதெல்லாம் இருக்குது. எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, அது நடந்துரும்னு பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம அதை நினச்சிட்டே இருப்போம். அதே மாதிரி சின்ன ஒரு விஷயம் நடந்தால் கூட ஆமாம் எனக்கு கனவுல காட்டுச்சு அப்படி சொல்லுவோம். ஸோ அது மூலமாக பேட் விஷயம் நடக்கிறது, டெத்து வர்றது, இல்லைனா சாக்ரட் பிளேசஸ் பற்றி வர்றது. ஸோ நாட் ஓன்லி ட்ரீம்ஸ் பட் இந்த மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது. இது எல்லாத்துக்கும் ஸ்பிரிச்சுவலாக ஒரு மீனிங் இருக்குது. அது எல்லாமே பை நேச்சரால் நடக்குது. பை நேச்சர் அப்படின்னு சொல்கிறது வந்து சில பேர் பை நேச்சர்னு நம்புவாங்க, சில பேர் பை காடு கனவு கொடுத்தாரு அப்படி சொல்லுவாங்க. சில பேர் காடெல்லாம் எனக்கு இருக்காங்களான்னு தெரியாது, ஐ பிலீவ் இன் யூனிவர்ஸ் வந்து எனக்கு நல்லது கொடுக்குது அப்படி அந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ எதர் ஆர் ஒன் இட் இஸ் இங்கே வந்து நேச்சர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கல்ச்சுரல் கனெக்ஷன்ஸ் பற்றி இவர் பேசியிருக்காரு. அண்டு குளோபல் ட்ரெடிஷன்ஸ். ஸோ இது என்னென்னா ஒரு இடத்துல மட்டுமா பீப்புள் இருந்திருப்பாங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக இண்டிஜினஸ் பீப்புள் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க எல்லாத்தையும் மெனி இயர்லியர் இண்டிஜினஸ் பீப்புளை வந்து சேர்த்து ஸ்டடி பண்ணி இந்த தியரியை உருவாக்கியிருக்காங்க அக்ராஸ் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட் ஆஃப் த தியரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இவர் தான் வந்து எட்வர்ட் பெர்னட் டெய்லர். ஓகே, ஸோ இவர் என்னன்னா நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும், த ஸ்காலர் ஹூ பாப்புலரைஸ் த டேர்ம் அனிமிசம் இன் ரிலீஜியஸ் ஸ்டடீஸ். ஓகே, ஸோ ரிலீஜியஸ் ஸ்டடீஸில் ஆனிமிசம் அப்படின்னு ஒன்று இருக்கிறத இது பாப்புலரைஸ் பண்ணது இவர் தான். ஓகே, அண்ட் ஆல்சோ இவர் என்ன ரொம்ப அந்த பாப்புலரைஸ் பண்ணும்போது என்ன ஆர்கியூ பண்ணியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக எல்லா இதுலேயுமே ரிலீஜியஸோட டெவலப்மெண்ட்டுக்குமே ஒரு சோல் இருக்குது, ஒரு ஸ்பிரிட் இருக்குது அப்படின்னு நம்பினது தான் ஒரு ஃபவுண்டேஷனல் திங்கு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நேச்சுரல் திங்ஸு, லிவிங் பீயிங்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இப்போ நம்ம லிவிங் பீயிங்னா ஹியூமன்ஸ் மட்டும் லிவிங் பீயிங் கிடையாது. இந்த வேர்ல்டில் பிளான்ட் எல்லாம் லிவிங் பீயிங், ட்ரீஸ் எல்லாம் லிவிங் பீயிங். அது இல்லாமல் நமக்கு தெரியாமல் எவ்வளவோ சயின்டிஃபிக்காக அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது, நல்லா விசிபிளாகவே இருக்கிற அனிமல்ஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காற்றுக்கு இந்த மாதிரி ஹியூமன் அண்ட் நான் ஹியூமன் அண்ட் அனிமல், ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆல் ஓவர் நேம் நேச்சர் அப்படின்னு சொல்லி நேச்சருக்கு சோல் இருக்குது, ஸ்பிரிட் இருக்குது. ஸோ அது வந்து எல்லோரும் கண்டிப்பாக பிலீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. இவர் வந்து இவரோட ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அதுதான் இங்கே நேச்சர் அப்படின்னா ஆல் ஓவர் ஸ்பிரிச்சுவலி அலைவ். நேச்சர் அப்படின்னா ஆல் ஓவர் த ஹோல்ட் இட்ஸ் ஸ்பிரிச்சுவலி அலைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுவாக வேணால் இருக்கலாம், பிளான்ஸ், ரிவர்ஸ், மவுண்டன்ஸ், ட்ரீஸ், எனி ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், எல்லாமே அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதனால் என்னென்னா இது வந்து இவர் எதுக்காக வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு, அதை பிலீவ் பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இது மூலமாக நேச்சரை வந்து எல்லாருமே வந்து எல்லா பீப்புளுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கோ வந்தால் வந்து நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்குன்ற ஃபியர் நமக்கு இருக்கணும். அது கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட ரியல் லைஃப்பில் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா விச் வில் பி மோர் ட்ரமேட்டிக். இப்படி ரொம்ப ட்ரமேட்டிக்காக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் இப்படி ரொம்ப டயர்டாக இல்லை ஒரு டயர்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக்காக இருக்கலாம். நாட் ஒன்லி லவ் பட் ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக், ஏதோ ஒரு சேடான விஷயம் அங்கே மிஸ்ஸரியாக நடந்திருக்கலாம். அதை நினச்சிட்டு நீங்கள் ஒரு சோகமாக உட்காந்துருக்கும்போது ஏதோ ஒரு லீஃப் வந்து உங்கள் பக்கத்தில் விழுகுது, காஞ்சி போன லீஃப் மேலேருந்து விழுகுது, அது உங்கள் காற்றுல உங்கள் பக்கத்தில் வந்து விழுது, இல்லை உங்கள் மடியில் வந்து விழுது. இல்லைனா நீங்கள் சோகமாக இருக்கும்போது ஒரு கேட் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இல்லைனா ஒரு காற்று வேகமாக வந்து உங்களை அப்ரோச் பண்ணி அந்த தாட்லேருந்து டிஸ்டர்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் திங்ஸ் நடக்குது அப்படின்னா இது வந்து சோல் இருக்குது, அந்த சோல் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்படி பண்ணுது அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணணும் அப்படின்னு இவர் ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஓகேவா? தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் இதோட கோர் கான்செப்ட்ஸ் என்ன? இந்த தியரி ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த தான் சொல்லுது. நேச்சர் திங்ஸுக்கு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதுதான். ஓகே, எல்லாத்துலேயும் அதான் வரும், கான்செப்டில் தான் வரும், எலமெண்ட்ஸில் தான் வரும், தீம்ஸில் அதுதான் வரும். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பிரிட் அண்ட் சோல். ஸ்பிரிட்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ், லைஃப் ஃபோர்ஸு, அந்த நேச்சுரலில் அது ப்ரெசண்ட்டாக இருக்கிறது, ஒரு அன்சீன் பவர், அதுதான் ஸ்பிரிட்னு சொல்கிறாங்க. சோல் அப்படின்னா அது ஆத்மா அப்படி சொல்லுவாங்கல்ல, அது இன்னர் லைஃப் ஆஃப் பீயிங், ஒரு உயிருள்ள மனுஷனுக்கு உள்ளார இருக்கிற அந்த உயிர், அதுதான் சோல் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா?
இது வந்து ஹியூமனுக்கு மட்டும்தான் அப்படின்றது லிமிட் கிடையாது. எல்லா நேச்சுரல் திங்ஸுக்குமே இந்த சோல் அண்ட் ஸ்பிரிட் இருக்குது அப்படி சொல்கிறாரு. அடுத்து நேச்சர் அண்டு பர்சன்ஹுட். ஓகே, நேச்சர்னாலே நமக்கு தெரியும், அதான் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், இது எல்லாமே ரிவர், மவுண்டெயின், ஹில்லு, என்னவா வேணால் இருக்கட்டும், டீப் சீயாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே எல்லாமே ஓகே. அண்டர் கிரவுண்டு, ஐ மீன் லேண்டுக்கு அடியில் இருக்கிற அந்த கிரவுண்ட்ஸ் எல்லாமே ஓகே. ஸோ அதுதான் நேச்சர். ஸோ இது லைவ்லிஹுட்டாக ஸ்பிரிச்சுவலாக அலைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் பர்சன்ஹுட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் ஹியூமன் திங்ஸுக்குமே ஒரு ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த ஐடென்டிட்டியோட அந்த என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோலில் இருக்குல்ல, அதனால நம்ம வந்து அதை பிலீவ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும்னா, நான் ஹியூமன் அப்படின்னா ஒரு ட்ரீயை வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்தியன்ஸ் எல்லாருமே எங்கேயாவது ஒரு வேப்ப மரம் முளைச்சிட்டா போதும், உடனே அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாதுகாப்பாக வச்சுருப்போம். உடனே அது கொஞ்சம் பெருசாகி கண்ணாயிடுச்சுன்னா மஞ்சளை தடவி மஞ்சள் துணியை கட்டி குங்குமத்தை வச்சு சாமி ஆக்கிடுவோம். அதே மாதிரி தான் ஐ எம் நாட் criticizing things, I'm just giving the explanations okay and examples. அதே மாதிரி எறும்பு புத்து இது மாதிரி வந்துச்சு, கரையான் புத்து கட்டியிருக்கோம், அதில் பாம்பு இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அது உடனே நாகம் சம்திங் அது சொல்லி அது சாமி அப்படின்னு சொல்லி அதுக்கு எல்லாமே பண்ணிடுவோம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஓகே. அந்த மாதிரி நான் ஹியூமன் திங்காக இருக்குது, அதை வந்து என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஹியூமன் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சோல் இருக்குதுன்னு நம்புங்க அப்படி சொல்கிறார். அவ்வளோதான் ஓகே. ஃபார் your better comprehensions I have given the examples, not to criticize anything okay, keep that in mind okay. And the ritual communications, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, actions used to communicate with spirits. லைக் நம்ம என்ன பண்ணுவாங்க, மழை வரலன்னு சொல்லி சாமி கும்பிடுவாங்க, ப்ரேயர்ஸ் பண்ணுறது, நார்மலாக ப்ரேயர்ஸ் பண்ணுறது, நமக்கு ஏதாவது ஒன்று வேணுன்ட்டு நம்ம வேண்டிக்கிட்டு நான் இதை கொடுக்குறேன் நீ எனக்கு அதை கொடு அப்படி சொல்கிறது, செரிமனிஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே தான் வந்து கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷனை தான் வந்து நம்ம ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. இது எல்லாமே நம்ம எதுக்காக பண்ணுறோம், நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும்னு பண்ணுறோம், இல்லைனா எதுலையாவது இருந்து ஹீலிங் வேணும்னு பண்ணுறோம், இல்லைனா ஃபுட்டு வேணும், இல்லை ஏதாவது ஒரு சேஃப்டி வேணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்றதுனால நம்ம இந்த ரிச்சுவல் கம்யூனிகேஷன் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. அடுத்து ஏன்செஸ்டர் பிலீஃப்ஸ், இது தான் நான் சொன்னேன், இது எல்லாமே தான் நம்ம இந்தியன்ஸ் மேக்ஸிமம் ஹிந்துயிசம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது ஓகே. இது என்னென்னா ஏன்செஸ்டர் பிலீஃப்ஸ். ஆன்செஸ்டர்ஸ் வந்து இப்போ டெத்தான பீப்புள் இறந்துட்டாங்க, நம்ம ஃபேமிலியில் நம்மளோட பாட்டி தாத்தா இல்லை அவங்களோட அப்பா அம்மா இந்த மாதிரி ஆன்செஸ்டர்ஸ் இருப்பாங்களே, அவங்க இறந்துட்டாங்க, நம்ம வந்து இறந்துட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு முடிஞ்சிருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 1 generation or 2 generations ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து இருக்கும். அது அவங்கள வந்து கும்பிட்டுட்டு நல்ல நாள்லாம் கும்பிட்டுக்குவாங்க இல்லை, அந்த மாதிரி பண்ணுவாங்க. பர்த்டே இல்லை ஏதோ ஒரு நல்ல நாள்லாம் கும்பிட்டுக்குவாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து அதை பிலீவ் பண்ணி அவங்கள நம்ம ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணுறோம்ல, அதுதான் இவரும் சொல்கிறாரு. அவங்களோட எப்பயுமே வந்து ஸ்பிரிச்சுவலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டே இருக்கணும் ஆன்செஸ்டரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அனிமிஸ்டிக் ப்ராக்டிசஸுக்கு சென்ட்ரல் கான்செப்டே இந்த ஆன்செஸ்டர்ஸ் பிலீஃப் தான் ஓகே. இதுதான் மெயின் கோர் கான்செப்ட்ஸ் ஆன்செஸ்டர் பிலீஃப் ஓகே. ஓகே, தீஸ் ஆர் ஆல் தி கான்செப்ட்ஸ் ஆஃப் அனிமிசம் ஓகே. ஓகே, அடுத்து சென்ட்ரல் தீம்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கு அப்படின்னா, நிறைய டெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த கான்செப்டை வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு இந்தியன் ஒரு கதை எழுதுறாரு, இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் சேர்த்து ஒரு பர்டிகுலர் ஒரு கேரக்டர் வச்சு ஒரு கதை எழுதுறாரு அப்படின்னா அதை வந்து இந்தியனோட கல்ச்சர் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இதே மாதிரி கான்செப்டில் இப்போ இங்கே வந்து ஏதோ ஒரு சாமி பேரை சொல்கிறோம், அங்கே இப்போ இங்கிலீஷ்காரவங்க எழுதுறாங்கன்னா ஒரு கிறிஸ்டியானிட்டியை பற்றி சொல்லுவாங்க, இல்லை ஜூவிஸ்ட் எழுதுறாங்கன்னா அவங்க வந்து ஹீப்ரியூ பைபிள் இருக்கிறத பற்றி சொல்லுவாங்க, இல்லை ஒரு இஸ்லாமிக் பீப்புள் சொல்கிறாங்கன்னா இஸ்லாமிக் இதில் கம்ப்ளீட்டாக வராது, பிகாஸ் அவங்களோட பிலீஃப்ஸ் இது எல்லாமே இது கூட செட் ஆகாது ஓகே, டோட்டலி வேறையாக இருக்கும். ஸோ இஸ்லாமிக் இங்கே வராது. கிறிஸ்டியன்ஸ்லேயே 3 பேர் இருக்காங்கல்ல, லைக் ப்ரொட்டஸ்டாண்ட்டு, ட்ரினிட்டி, யூனிடேரியன்ஸ், இப்படி 3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்த மாதிரி தீம்ஸில் எழுதுகிறாங்கன்னா ஒவ்வொன்றிலையும் அவங்களோட கல்ச்சரு, அந்த ரிச்சுவலோட ப்ராக்டிசஸோட அந்த ப்ராசஸ்ஸு, அவங்களோட பிலீஃப், இது எல்லாமே அந்த டெக்ஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லை அதை வச்சு மித்து ஸ்டோரி எழுதுறது, லைக் இப்போ நீங்கள் ஸ்பென்சரோட ஸ்டோரி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக அவங்களுக்கு புரியும். அவரோட எபித்தலாமியனாக இருக்கட்டும், எட்மண்ட் ஸ்பென்சரோட பிரத்தலாமியனாக இருக்கட்டும், ஃபேரி குயினாக இருக்கட்டும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே இந்த தியரி சூப்பராக அப்ளை பண்ணலாம். ஏன்னா
அவர் வந்து இந்த பிரத்தலாமியன்லாம் என்ன சொல்லுவார், 2 சிஸ்டர்ஸ் வந்து மேரேஜ் பண்ணி போகும்போது போகிற மாதிரி இருக்கும்போது 2 ஸ்வான்ஸ் ஒர்க்கு கம்பேர் பண்ணியிருப்பார். அவங்களுக்காக அந்த ஏஞ்சல்ஸ் வந்து எடுக்கிறாங்க, ரிவர் கைட் பண்ணுது, அந்த பூ பின்னுறாங்க, அப்போல்லாம் சம்திங் நிறைய சொல்லியிருப்பார். ஃபேரி குயினில் அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய வந்து இவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அண்ட் க்ரீக் மித்தாலஜிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காட் வச்சு கூட சொல்லியிருப்பாங்க. மவுண்டைன் காடு, எப்பித்தலாமியன்லேயும் கூட இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட் காடு வந்து எங்களை ப்ளஸ் பண்ணட்டும், மவுண்டைன் காடு ப்ளஸ் பண்ணட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுக்கும் ஒவ்வொரு காடை கூப்பிட்டு சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். காடன் வந்து மென்ஷன் பண்ணுறது கடவுள், அது வந்து வேறு தியரிக்கு போயிடும். கேத்தினோதீசம்னு ஒரு தியரி இருக்குது, அதில் போயிடும். பட் நான் அதை சொல்லலை. பட் இது கான்செப்ட் என்னென்னா, அந்த ஸ்பிரிட் அதில் இருக்குன்னு ஒரு பிலீஃப் நம்ம வச்சுருக்கிறனால தான் அதை காடுன்னு சொல்கிறோம். அந்த பிலீஃபை சொல்கிறேன். ஓகே, கடவுள்னு அந்த பிலீஃப், ஒரு சோல் இருக்குது, ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குதுன்னு நம்புகிறோம்ல, அதை தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ தனியாக காடுன்னு நம்ம எல்லாத்தையும் பிரித்தோம்னா அது இன்னொரு தியரிக்கு போயிடும். கேத்தினோதீசம்னு ஒன்று இருக்குது, அதில் போயிடும். ஓகே ஓகே இதுதான் இப்படி அந்த டெக்ஸ்ட்லாம் இருந்து ஆல் ஓவராக கலெக்ட் பண்ணி தான் இந்த கல்ச்சுரல் ப்ராக்டிசஸை பற்றியே இது எழுதியிருக்காங்க. இந்த தியரியை வந்து ஸ்ட்ரக்சர் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சென்ட்ரல் தீம்ஸ் என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்த மாதிரி சாக்கர்டு நேச்சர், அது கூட இருக்கிற ஹியூமனோட கனெக்ஷன்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த ஸ்பிரிட் எதில் வேணாலும் இருக்கலாம். அனிமல், ட்ரீ, வாட்டர், எதில் வேணால், லேண்டு, இந்த மாதிரி எதில் வேணாலும் இருக்கலாம். எல்லாமே லிவிங் திங் தான். அது வந்து ஹியூமனும் நேச்சரும் வந்து ஒரு ஹார்மோனிலேயே ரன் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வீடு ஃபுல்லாக பிளான்ட்ஸ் வச்சுருந்தா ஒரு பாசிட்டிவ் வைப் வருது. அவங்களாம் இந்த மாதிரியான ஆள், அவங்களுக்கே தெரியாமல் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்து சோல்ஸ் அண்ட் பர்சன் உண்டு. இதுதான் இந்த பார்த்தோம்ல, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கணும் ஹியூமனுக்கும், ரெஸ்ட் ஆஃப் த என்டையர் வேர்ல்டுக்கும். ஓகே, இந்த பிலீஃப் வந்து எல்லாத்துக்கும் லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நேச்சரை நம்ம நினைக்கிறது. எல்லாத்துக்கும் ஸ்பிரிட் இருக்குது, எல்லாத்துக்கும் சோல் இருக்குதுன்னு நம்ம நம்புறது. ஓகே, அடுத்து கோர் கான்செப்ட்ஸில் என்னென்னா, இதில் வந்து கோர் எலமெண்ட்ஸு. இந்த கோர் எலமெண்ட்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, இதில் இருக்கிற கான்செப்ட்டு அந்த ஸ்டோரியில் இருந்துச்சுன்னா இந்த எலமெண்ட்டை பேரை சொல்லி அந்த ஸ்டோரியில் எந்த பார்ட்டில் எந்த கேரக்டரு அதை பற்றி பேசியிருக்காங்களோ அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஜஸ்டிஃபை பண்ணணும். இது இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, இந்த ஆத்தர் இப்படி எழுதியிருக்காரு, இந்த பேஜில் இந்த பார்ட்டில் அப்படி டைலாக், அதில் என்ன டைலாக் இருந்ததோ அதை எடுத்து மென்ஷன் பண்ணி, ஒரு பேரா ஃபுல்லாக கொடுத்துட்டு கீழே வளவலன்னு எழுதக்கூடாது. 2 லைன் 3 லைன் அப்படி ஒரு கான்செப்டை எடுத்து கோட் எடுத்து மென்ஷன் பண்ணி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த கோட், இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு எலமெண்ட்டை தான் பண்ணணுமானா கிடையாது. இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் அந்த ஒர்க்கில் அப்ளை ஆகுதுன்னா இருக்கிற எல்லாத்தையும் பண்ணலாம். இல்லை 3 அப்ளிகபிளாக இருக்குது, இல்லை 2 தான் அப்ளிகபிளாக இருக்குன்னா நீங்கள் அதை பண்ணலாம். ஓகேவா, அது மாதிரி. இப்போ என்னென்ன எலமெண்ட்டு, தீம் தான் இதுதான். ஓகே, ஸ்பிரிட் இன் நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸில் ஸ்பிரிட் இருக்குன்னா நீங்கள் அந்த கான்செப்ட், இப்போ வந்து நம்ம தமிழ் இதில் வந்து ஒரு கதையில் வந்து ஏதோ இப்போ அம்மன் நாங்கள் வணங்குறோம் இதில் இது அந்த லேபரிங் தமிழ் கல்ச்சர் எடுத்தால் ஏதாவது ஒரு ட்ரீயில் சொல்லுவாங்க, இல்லை ஸ்னேக்கை கூட நாகப்பாம்பு அது சாமி அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது பேஸ் பண்ணி ஒரு கதை இருந்துச்சுன்னா அந்த கதையில் இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை கிறிஸ்டியன் பீப்புள் வந்து இப்போ எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, அதில் வந்து ஸ்பிரிட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரா நிறையா நேச்சுரல் திங்ஸில். ஸோ இப்போ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்ல வரேன். ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸில் ஸ்பிரிட் இருக்குதுன்னு சொல்கிறது, சாக்கர்டு ஃபாரஸ்ட். இப்போ அவதாரில் வந்து அந்த ஒரு ஃபாரஸ்ட் வந்து அந்த நைட்டீரியோட இண்டிஜீனியஸ் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இது சாக்கர்டாக ஃபாலோ பண்ணாங்க. அதில் இருக்கிற ஒரு ட்ரீயை தான், ஏவா அப்படின்ற ஒரு ட்ரீயை தான் அவங்க வந்து கடவுளாகவே வணங்குனாங்க. அந்த ட்ரீக்கு ரூட்டட் இருக்கும், அந்த ரூட் கூட இவங்களோட ஹேர் கூட ஒரு ரூட் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அது மூலமாக அந்த கடவுள்கிட்ட இவங்க பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது. நம்ம பார்த்தா அது இது கூட அப்ளிகபிளாக இருக்கும். ஓகே, ஸோ ரிவர் பேசுகிறது, இல்லைனா வழிகாட்டுறது, மவுண்டெயின்ஸ் பேசுனுச்சு, இல்லைனா யாரையாவது தடுத்துக்குச்சு, இந்த மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஃபாரஸ்ட் இல்லாமல் அனிமல் இருந்தது, அனிமல் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்டு கூட அது வராதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே, இந்த மாதிரி அனிமல் சப்போர்ட் இருக்குது, சிம்பலிசம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இதையே எடுத்துக்கலாம், ரொம்ப ஹிந்துயிசம் சொல்கிற மாதிரி இருக்குது, பட் அதுதான் சூட்டபுளாக இருக்குது இந்த தேரிக்கு, அதனால் சொல்கிறேன். இப்போ முருகன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மயில் சொல்லுவாங்க, பிள்ளையார் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எலி இந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த அனிமல் சிம்பலிசம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி சிம்பாலிசம் வச்சு நீங்கள் சொல்லிக்கலாம், ஓகேவா, எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஸ்டோரியில் வந்து இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த கான்செப்ட் எடுத்து நீங்கள் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். லிட்ரேச்சர் அண்ட் கல்ச்சரில் வந்து இந்த அனிமிசம் எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த மித் ஸ்டோரிஸு, ஃபோக் ஸ்டோரிஸு, இது எல்லாமே என்ன பண்ணும், லயன் வந்து காட்டுக்கு ராஜாவாக இருந்துச்சு, முயலை வேட்டையாடிச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு அனிமலுக்கும் உயிர் இருக்குது, அது பேசுனுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறாங்க, நம்மளோட இன்னும் கொஞ்சம் ஏன்ஷியன்ட் கதையெல்லாம் பார்த்தா ஒரு நாய் அடிபட்டு வந்துச்சு, இல்லைன்னா காக்கா வந்துச்சு, அவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு பார்க்குறதுக்கு. நல்லவங்க வந்து தண்ணி வச்சாங்க, இல்லை சாப்பாடு கொடுத்தாங்க, கெட்டவங்க வந்து அடித்து விரட்டிட்டாங்க. ஸோ அப்போ நல்லவங்களுக்கு வந்து அது தேவதையாக மாறி சம்திங் கொடுத்துச்சு, இப்படிலாம் வரும்ல. ஸோ இந்த மாதிரியில் கூட அதை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகே. அண்ட் இதுதான், இப்படி தான் வந்து இந்த கல்ச்சரை எல்லாம் கனெக்ட் பண்ணி லிட்ரேச்சரில் இது ஒரு ஒர்க்காக பப்ளிஷ் ஆகிருக்கிறதுனால இந்த தேரி கல்ச்சரல் பேஸ் பண்ணி இங்கே டெவலப் ஆகி இருக்குது, ஓகே. ஸோ அதுதான். ஓகே, கம் டு நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்ளிகபிள் ஒர்க்ஸ் அனிமிசமில். இது வந்து லிட்டில் பிட் தான், வெரி ஃபியூ 4 தான் நான் கொடுத்துருக்கேன், நிறைய இருக்குது, நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும், ஓகே. ஸோ வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோடது இந்த ப்ரலூடு, அப்புறம் ஓட் டு இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி, அதுவும் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோடது. அடுத்து ஏன்சியன்ட் மெரைனர், அடுத்து ஓட் டு ஆட்டம், இது எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் மேட்ச்சு. இதில் வந்து எட்மண்ட் ஸ்பென்சரோடதும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஓகே. அண்டு இது நாட் ஓன்லி ஃபார் டெக்ஸ்ட் புக்ஸ், நீங்கள் மூவிஸ்லேயும் கூட இதை அப்ளை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இந்த அவதார்ன்ற மூவிக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கு கிடையாது, பட் மற்ற மூவிஸ்லலாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரி பாட்டர் எடுத்தீங்க, நார்னியா எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு டெக்ஸ்ட் புக்கு இருக்குது, அந்த புக்கை தான் மூவியாக மாற்றிருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து ஆக்சுவலி மூவி வித்தவுட் நோ டெக்ஸ்ட் புக்ஸ், ஓகே. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மூவிஸும் எடுத்து பண்ணலாம், பட் யூ ஷுட் answer every questions that attacks you very bravely and confidently with the correct பாயிண்ட், ஓகே. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ அவதார் வந்து இதில் வந்து ஜேம்ஸ் கேமரானோட நான் சொன்னேன்ல, அந்த ட்ரீயை தான் வந்து காடாக வந்து ஒரு ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க. அந்த கடைசியில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவதாரம் மாதிரி வரும்போது இறந்துருவாங்க, அவங்களுக்கு உயிர் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய திங் வந்து இதில் அப்ளிகபிளாக இருக்குது, ஓகே. ஸோ அடுத்தது, இது வந்து ஒரு டிஸ்னி மூவி, இதுலேயும் அதே மாதிரி ஒரு ட்ரீயை ஒரு கிராண்ட் மதராக அவங்க வந்து வழிகாட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் இது வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான், ஃபோக் டெய்ல். அந்த பிரத்தலாமியன் இருக்குல்ல, அதோட அந்த 2 ஸ்வான்ஸ் வந்து அந்த தேம்ஸ் ரிவரில் வரும், அது வந்து நான் பிக்சராக வச்சுருக்கேன். பட் அது மாதிரி இருக்கிற எனி ஃபோக் டெய்ல் இல்லைனா இண்டிஜினஸ் ஸ்டோரிஸை மூவிஸாக எடுத்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல அந்த மூவிஸில் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம், ஓகே. டிஸ்னி மூவிஸ்லாம் கூட நிறைய இருக்கும், அது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகே. கம் டு த பாயிண்ட் ஹியர். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி வி ஷுட் யூஸ், ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இதை எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த தீம் ஒரு ஒர்க்கில் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ நீட் டு டூனா ஐடென்டிஃபை. எந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி இப்போ என்ன நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், அனிமிசம் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நேச்சரை வந்து இந்த கதையில் எந்த இடத்துலலாம் ஸ்பிரிச்சுவலாக இல்லைனா அலைவாக, இல்லைனா இப்போ காற்று வருது நம்மளை எப்படி சொல்கிறது, நம்ம சொல்லுவோம் அந்த நாடகத்துலலாம் காற்று வந்து விளக்கு அணைச்சிருச்சு, அவசகுணமாக ஆயிடுச்சு, பூனை குறுக்க வந்துருச்சு, குங்குமம் கீழே கொட்டிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன இது ஆக்ஷன்ஸ் எல்லாம் கூட வச்சு நமக்கு அது சொல்லுவாங்கள்ல. ஸோ அதெல்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த ஆனிமிசம் கான்செப்ட் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல டெக்ஸ்ட்லேயோ மூவிலேயோ இந்த கான்செப்ட் வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி வைக்கணும், ஓகே. புக்காக இருந்தால் பேஜ் நம்பர் குறிக்கிறீங்க, மார்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு நோட் டவுன் பண்ணி ஒரு ஸ்டிக்கி நோட் ஒட்டி வைக்கிறீங்க. அந்த மாதிரி மூவிஸாக இருந்துச்சுன்னா நோட் டவுன் பண்ணி ஒரு தனியொரு நோட் வச்சு மூவியோட பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது 1 hour 2 minutes 35 seconds அப்படி டைம் ஸ்கேப் இருக்கும், அந்த டைம் ஸ்கேல்ப்பை வச்சு தான் நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி மென்ஷன் பண்ணணும், ஓகேவா. ஏன்னா புக்குனா இந்த புக்கில் இந்த ஆத்தர் எழுதின இடத்துல இத்தனாவது பேஜில் இருக்குது அப்படின்னு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். பட் மூவி வந்து அப்படி பண்ண முடியாது, அதுக்காக நீங்கள் இந்த இதுதான் ஃபாலோ பண்ணணும், ஓகே.
ஸோ ஒரு ஸ்காலர் வந்து இதை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நேச்சுரல் ஓரியன்டாக எதெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக இந்த தேரியில் காமிச்சிருக்காங்க, எதெல்லாம் வந்து ஆக்டிவாகவும் அலைவாகவும் ஸ்பிரிச்சுவலாக இல்லைனாலும் ஆக்டிவாகவும் அலைவாகவும் காமிச்சிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மேப், அனலைஸ், சிந்தசிஸ். மேப்பிங்னா என்ன? ஒன்றும் இல்லை, நம்ம எடுத்து வச்ச திங்ஸை தியரிக்கோட எலமெண்ட்ஸ் இருக்கா, அந்த எலமெண்ட்டு கூட எது கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்து அந்த இது ஜஸ்டிஃபை நீங்கள் பண்ணுறீங்க. அது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க. இந்த இடத்துல இது மாதிரிலாம் நடந்திருக்கு, இது வந்து இந்த எலமெண்ட்டுக்கு ஓரியன்டாக இருக்குது, அதனால நான் இந்த தியரியோட எலமெண்ட்டை இந்த கான்செப்டில் நான் அப்ளை பண்ணுறேன், இந்த புக்கில் இந்த கான்செப்டில் நான் அப்ளை பண்ணுறேன். நான் மீன்ஸ் நம்ம எப்பயுமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம ஒரு எழுதும்போது ப்ராஜெக்ட் ரைட் பண்ணும்போது ஐ, வி, யூ இந்த மாதிரி ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் ஹீஷினா ஆத்தரை பற்றி சொல்கிறதுக்கு ஹீஷினா யூஸ் பண்ணிக்கலாம். ஐன்ற ப்ரனவுனையும் யூ, நீ அப்படின்ற ப்ரனவுனையும் வந்து என்னைய, உன்னைய, நான் பண்ணினேன், நீ பண்ணின அப்படின்ற மாதிரி நம்ம எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணிடவே கூடாது. ஹீ, ஷீ, இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா ஆத்தரை பற்றி சொல்லும்போது மென்ஷன் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் இது பண்ணேன், இப்போ ஐ ஹாவ் அப்ளைடு திஸ், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம அங்கே எழுதவே கூடாது. ஓகேவா? ஸோ ரைட்டர்ஸ் பண்ணுறாங்க இல்லை ஸ்காலர்ஸ் பண்ணுறாங்க, அப்படி தான் வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவை சொல்லணும். ஓகே. ஸோ அடுத்தது மேப்பிங்க்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டியது அனாலிசிஸ் பண்ணுறது எப்படின்னா, இப்போ அந்த புக்கில் எப்படி அந்த கான்செப்டை சொல்லியிருக்காங்க, எந்த டெக்ஸ்ட்டில் அந்த கான்செப்டை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சோல் பற்றி வந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி இல்லாமல் அது ஸ்பிரிச்சுவலாக ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை ஸ்பிரிச்சுவலாக இல்லை பட் ஆக்டிவாக ஒரு உயிருள்ள பொருளாக நடந்து வர மாதிரி போகிற மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி எந்த விதில் ஒரு சேக்ரடு திங்காக, நடக்க முடியாது போக முடியாது பட் சேக்ரடு திங்காக எல்லா பீப்புளும் அதை வழிபடுறாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களான்னு என்ன டைப் ஆஃப் எலமெண்ட் வந்து அதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதான் அனாலிசிஸ். அடுத்த சிந்தசிஸ் தான் வெரி பர்டிகுலர் மேட்டர். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா அதோட டீப்பர் மீனிங் கண்டுபிடிச்சி அந்த ஹியூமனுக்கும் நேச்சருக்கும் இப்படிலாம் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து ஒரு கதையாக சொல்லியிருப்பாங்க. அந்த கதையை நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க, இது இருந்தால் இது கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இல்லைனா இது வந்து ஒரு டிவைன் ரிலேஷன்ஷிப், வந்து ஒரு டிவோட்டிக்கும் ஒரு டிவைன் காடுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் மாதிரி இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம சிந்தசிஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்படி தான் வந்து நீங்கள் உங்களோட பாயிண்ட்டை கொடுக்கணும். அதுலேருந்து கனெக்ட் பண்ணுறது இல்லை ஜஸ்டிஃபை பண்ணுறதுனா என்னத்தை பண்ணணும், இதுதான் பண்ணணும். ஓகேவா? அதுதான். ஓகே. அடுத்து இது வந்து ஒரு லாஸ்ட் ஃபைனல் ஆல் ஓவர் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு, ஆல் ஓவராக புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேச்சர் இஸ் அலைவ் வித் ஸ்பிரிட், அதாவது சோலோ ஒரு லைஃபோ வந்து நேச்சருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமன் கனெக்ஷன்ஸ். எப்போயுமே நேச்சுரல் வேர்ல்டு கூட ஹியூமன் தெரிஞ்சோ தெரியாமலோ கனெக்டடாக தான் இருக்கான். அது வந்து எப்படின்னா ஒரு நூல் துணியில் பட்டு நூல் இருக்கட்டும், காட்டன் சாரீ இருக்கட்டும், அதில் எப்படி அந்த நூல் வந்து உள்ளே வெளியேன்னு சொல்லி உள்ளார வெளியெல்லாம் வந்து பின்னி பிணைஞ்சிருக்குல்ல, அதுதான் ஊவன் அப்படி சொல்லுவாங்க. பின்னப்பட்டிருக்கிறதுல அதுதான் ஓவன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், அதாவது நேச்சரோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்மளும் அந்த மாதிரி பின்னி பிணைந்து தான் இருக்கோம். இங்கிலீஷில் இது ஒரு சூப்பரான வேர்டு டிரான்சென்டென்டலிசம்னு சொல்லுவாங்க, இன்டர்ட்வைன்டு வித் நேச்சர். ஓகே. இன்டர்ட்வின்டு, ட்வின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ட்வின்னு, TWIN, ட்வின்னு ED சேர்க்கணும். இன்டர்ட்வின்டு வித் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சூப்பர் வேர்டு இந்த விதியை சொல்கிறதுக்கு. ஓகே. இது டிரான்சென்டென்டலிசமில் யூஸ் பண்ணுவாங்க இந்த வேர்டு. பட் இந்த மாதிரி கான்செப்ட் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பர்ஃபெக்ட் வேர்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ் கைண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ். ஓகே. அடுத்து ஒய் இட் மேட்டர்ஸ். எதனால அனிமிசம் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இதை கூட உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ இந்த தேரி எடுத்து பண்ணுறீங்கன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எதுக்கு இது எடுத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இது வச்சுக்கலாம். அனிமிசம் வந்து ஒரு ரீடருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. என்னத்துக்கு? ஒரு டெக்ஸ்ட்டை எந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அந்த நேச்சரை வந்து ஜஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் ட்ராப்பு, ஒரு சீனரி அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஸ்டோரியில் நேச்சரை எந்த அளவுக்கு வந்து இன்டர்ட்வைன் பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்கன்றதுக்கெல்லாம் அனிமிசம் தேரியோட எலமெண்ட்ஸ் வச்சு நம்ம பார்த்தோன்னா
சும்மா நார்மல் ஒரு பேக்ட்ராப் மாதிரி இருக்கிற சீன் கூட அந்த சீன் சோகத்தை கொடுக்குது. இல்லை அந்த சீன் வந்து ஒரு ஃபர்டிலிட்டி பசுமையாக இப்போ நம்ம பழைய காலத்து படத்துலலாம் பார்த்தோன்னா ஏதோ ஒரு இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு வாழை மரத்தை ரொம்ப பழைய காலத்து படம் நீங்கள் 90s இயர்லி 90s கிட்ஸ் இருப்பாங்கல்ல 1988 75 அந்த மாதிரி உள்ள படம் ரொம்ப எம்ஜிஆர் அந்த மாதிரில கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காரியம் நடந்துருச்சுன்னா வாழை மரம் வெட்டி விழுந்து உழுவுற மாதிரி இல்லைன்னா சோகமான விஷயம் நடந்தால் அலைங்க அடிச்சுக்கிற கடல் அலைகள் வந்து கல் மேலே அடிச்சுக்கிற மாதிரி இல்லை நல்ல விஷயமா இருந்தால் ஒரு பசுமையான காற்றோட இருக்கிற வயல்வெளியை காட்டுறது. ஸோ இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. அதெல்லாம் வெறும் நேச்சுரல் சீனரிஸ் கிடையாது. அதெல்லாம் வந்து இட் த்ரூ த நேச்சுரல் சீனரிஸ் தி ஆத்தராக இருக்கலாம் இல்லைனா த டிரெக்டராக இருக்கலாம் தே ஆர் எக்ஸ்ப்ரெஸிங் தி எமோஷன்ஸ் தட் வாஸ் கனெக்டட் ஆர் எக்ஸ்ப்ரெஸ்டு பை த ஹியூமன். ஓகே, ஸோ அதை தான் இப்படி வந்து நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுலாம் வெரிஃபைபிள் ரெஃபரன்சஸ். இந்த தியரியை பற்றி உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற ரெஃபரன்சஸில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தியரியை பற்றி கம்ப்ளீட்டாக இன்னும் நிறைய பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே ஸோ ஆல் ஓவர் கான்செப்ட் இஸ் த வேர்ல்ட் இஸ் அலைவ், அவ்வளோதான். ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி doubt or else anything you need to know about this theory or else you want me to explain any other theories means no, let me know in the comment section and until then bye bye. This is Noora.